அன்று என் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைக்காக சிலர் வந்திருந்தனர். ஆனால் ஏன் என்றே தெரியவில்லை, அவர்கள் எனக்கு சற்று வித்தியாசமானவர்களாக தோன்றினார்கள். அவர்களுடன் வந்திருந்த மாப்பிள்ளையின் அண்ணன் மகளான திலகவதி இன்னும் விசித்திரமாக இருந்தாள். நான் என் அம்மாவின் அருகில் அமர்ந்தேன். தொடர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருந்தேன். அம்மா, எனக்கு அங்கே திருமணம் செய்து வைக்காதீர்கள் என்று. ஆனால் என் அம்மா கோபத்துடன், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இவ்வளவு நல்ல வரன் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. பார் மகளே, நாம் கடவுளின் விருப்பத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். இந்த உறவு கடவுளின் ஆசீர்வாதத்தில் உனக்கு கிடைத்த பெரிய வரமாக அமையும். என் மனம் சொல்கிறது, அவர்கள் மிகவும் நல்லவர்கள். மேலும் கடவுளை கோபப்படுத்துபவர்களுக்கு எதுவும் கிடைக்காது என்று வற்புறுத்தினார். என் அம்மா எப்படியாவது எனக்கு அங்கே திருமணம் செய்து வைக்கவே விரும்பினார். ஆனால் எனக்கு மட்டும் அந்த திருமண பந்தத்தில் சேர மனமில்லை. பொறுமையுடன் என் தாய்க்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். அம்மா, எனக்கு என்ன வயதாகிவிட்டது? என் வயதுதான் என்ன? ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? நான் கடவுளை கோபப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பெண் திலகவதி. அவள் எனக்கு வரப்போகும் கணவரின் அண்ணன் மகள். ஆனால் அவளுடைய நடை, உடை, பாவனை மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. அம்மா, நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை உணரவில்லை? ஆனால் நான் அதை மிகவும் தெளிவாக உணர்ந்தேன் என்றேன். எப்படியாவது என் தாயை சம்மதிக்க வைக்கவே நான் முயன்றேன். எனக்கு வேறு யாரையாவது பிடித்திருக்கிறது என்றோ அல்லது இந்த பையனை பிடிக்கவில்லை என்றோ இல்லை. ஆனால் நான் மக்களை சீக்கிரம் அடையாளம் கண்டுகொள்வேன். என் வருங்கால கணவரின் அண்ணன் மகளான திலகவதியை பார்த்ததுமே இந்த பெண் நல்ல சகவாசத்தில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் அம்மா தன் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவர் கண்ணீரில் நான் தோற்று போனேன். நான் உடனடியாக அவர் காலடியில் அமர்ந்து மென்மையான குரலில் சொன்னேன், அம்மா, நான் சொன்னதன் அர்த்தம் அதுவல்ல. நீங்கள் சொல்வது எனக்கு மேலானது. நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ அவர்களையே திருமணமும் செய்து கொள்வேன். நீங்கள் யாரோடு என்னை சேர்க்க விரும்புகிறீர்களோ அவருடைய துணையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என் பேச்சை புரிந்து கொள்ளவாவது முயற்சி செய்யுங்கள். ஏன் என்னை ஒரு இருண்ட கிணற்றில் தள்ள விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாது, நான் அந்த பெண்ணை பார்த்தேன். அவள் மிகவும் வித்தியாசமானவள். அவளது செயல்கள், அவளது நடை, அவள் நல்ல பெண் இல்லை என்பதை சொல்ல போதுமானதாக இருந்தன. அவள் நல்லவள் இல்லை என்றால் அதற்கு அர்த்தம் அவளுடைய குடும்பமும் நல்லதில்லை என்றேன். ஆனால் என் அம்மா கோபமாக, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. உன் மூளை மழுங்கிவிட்டது. உனக்கு அந்த பெண்ணுடன் திருமணம் நடக்கவில்லை. மாறாக அவளுடைய சித்தப்பா வசந்தனுடன் நடக்கிறது. நீ அதிகமாக யோசிக்காதே. பெரியவர்களின் விஷயங்கள் உனக்கு தெரியாது என்றால் பேசாமல் இரு. நான் முடிவு செய்து விட்டேன். நான் எப்படியாவது உனக்கு அங்கேதான் திருமணம் செய்து வைப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் தன் அறையை பூட்டிக் கொண்டார். எனக்கு எதுவும் புரியவில்லை என்று அவர்கள் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அந்த பெண் திலகவதி என்னிடம் கேட்ட விசித்திரமான கேள்விகள் எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றின. அந்த பெண் என்னிடம், நீங்கள் என்ன அணிய விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு ஆண் நண்பர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் அவர்களை சந்திக்க செல்கிறீர்களா? நீங்கள் இரவு நேர விருந்துக்கு செல்வீர்களா என்று கேட்டாள். இதுவெல்லாம் பேசுவதற்கு விஷயங்கள் அல்ல. ஆனால் அவள் தெரிந்து கொள்ள விரும்பினாள். அவளுடைய நடை மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அந்த பெண் எனக்கு தவறாகவே தோன்றினாள். அவளை பார்ப்பதற்கு ஆண்மகனை பார்ப்பது போலவே தோன்றியது. ஆனால் நான் எந்த முடிவும் எடுக்க அவசியம் இல்லை என்று நினைத்தேன். என் தாய்க்கு எனக்கு வரப்போகும் கணவர் வசந்தனை மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவர் என் கருத்தை கேட்காமலேயே அவர்களுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். சில நிமிடங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது. திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக தொடங்கின. எனக்கு பதற்றம் ஏற்பட்டது. ஆனால் இறுதியில் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். எனக்கு உண்மையிலேயே வசந்தனுடன் திருமணம் நடக்கிறது, அந்த பெண்ணுடன் இல்லை. அவள் என்னிடம் மீண்டும் ஏதாவது விபரீதமான கேள்வி கேட்க முயன்றால் கணவரிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு என் முன் என்ன உண்மை வரப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நேரம் தன் வேகத்தில் கடந்துவிட்டது. என் திருமணம் மகிழ்ச்சியாக நடந்தது. நான் என் தந்தையின் வீட்டிலிருந்து என் கணவர் வசந்தனின் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. இங்குள்ள பழக்க வழக்கங்களை பார்த்து பதற்றமாக இருந்தது. நான் நினைத்தது போலவே சரியாக நடந்து கொண்டிருந்தது. இங்கே வந்த பிறகு எனக்கு எல்லோர் மீதும் உள்ள ரகசியங்கள் தெரிய வரத் தொடங்கின. என் வீட்டார் எனக்கு இங்கே எப்படி திருமணம் செய்து வைத்தார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன்.
என் அம்மா, உன் புகுந்த வீடு மிகவும் நல்லது. அங்கே நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உனக்கு வாழ்வின் எல்லா வசதிகளும் கிடைக்கும். அவர்கள் மிகவும் மரியாதை மற்றும் கண்ணியம் உள்ளவர்கள். நீ அவர்கள் இடும் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே வந்த பிறகு ஒரு மாறுபட்ட சூழ்நிலை என் முன் வந்து கொண்டிருந்தது. என் கணவனின் அண்ணனின் மூத்த மகள்தான் திலகவதி. அவள் மிகவும் வித்தியாசமான சுபாவம் கொண்ட பெண். அவளுக்கு சுமார் 17, 18 வயது தான் இருக்கும். ஆனால் அவளது செயல்கள் 30 வயதுள்ள பெண்களைப் போல இருந்தன. திலகவதியை பார்த்தால் அவள் எல்லா விளையாட்டுகளையும் விளையாடி முடித்து விட்டது போல் தோன்றியது. இப்படி ஒரு முறையற்ற குடும்பத்தில் என் திருமணம் நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. திருமணத்தின் காலையில் என் கணவர் வசந்தனின் அண்ணன் மகள் திலகவதி என் கணவரின் மடியில் வந்து உட்கார்ந்த போது நான் அதிர்ச்சியடைந்தேன். இது எனக்கு மிகவும் அதிர்ச்சியளிக்கும் விஷயமாக இருந்தது. என் அம்மா என் புகுந்த வீட்டை பற்றி மிகவும் புகழ்ந்திருந்தார். உன் புகுந்த வீட்டார் மிகவும் மதப்பற்றுள்ளவர்கள். நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மதப்பற்றுள்ளவர்கள் கடவுளுக்கு அஞ்சுவார்கள் என்று. ஆனால் இங்கே அப்படி எதுவும் எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவளது அம்மா வந்து தன் மகளை அழைத்துச் சென்றார். ஆனால் அவள் அங்கேயே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து மறுத்து கொண்டிருந்தாள். என் கணவர் வசந்தனும் என் முன்னிலையில் கூச்சமாக உணர்ந்திருக்க வேண்டும். சிறிது நேரத்திற்கு பிறகு நாங்கள் காலை உணவுக்காக அழைக்கப்பட்டோம். மிகவும் மகிழ்ச்சியான சூழலில் காலை உணவு அருந்தப்பட்டது. ஆனால் திடீரென திலகவதி வந்து உட்கார்ந்த போது சூழலில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. என் மாமியார், என் நாத்தனார் மற்றும் என் கணவரின் தம்பி அனைவரின் முகங்களும் திலகவதியை பார்த்து வாடிப்போயின. அங்கிருந்து மெதுவாக ஒவ்வொருவராக அனைவரும் எழுந்து செல்லத் தொடங்கினர். ஆனால் திலகவதி என்ற அந்த பெண் இன்னும் பிடிவாதமாக காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவளுடைய பாட்டி எல்லோரும் எழுந்து செல்வதை பார்த்தபோது அவரே திலகவதியை உள்ளே அனுப்பினார். திலகவதி முகம் சொலித்து எல்லோரையும் திட்டிக் கொண்டே உள்ளே சென்று விட்டாள். நான் இருப்பது அவளுக்கு தெரியவில்லை என்று ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை அவள் அப்படித்தான் நினைப்பவளாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான உண்மை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. காலம் செல்ல செல்ல திலகவதியை பற்றி இன்னும் விசித்திரமான விஷயங்கள் என் முன் வரத் தொடங்கின. ஒருமுறை இரவின் 2ஆம் ஜாமம் நடந்து கொண்டிருந்தது. தாகத்தின் காரணமாக என் தூக்கம் திடீரென கலைந்தது. நான் பக்கத்து மேஜையின் பக்கம் பார்த்தேன். குடத்தில் தண்ணீர் காலியாக இருந்தது. மிகவும் தாகமாக இருந்தது. கணவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அதனால் சத்தம் போடாமல் அறையை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் நான் சமையலறைக்கு அருகில் வந்தவுடன் சமையலறைக்குள் இருந்து திலகவதியின் குரல் என் காதுகளில் விழுந்தது. ஒருவேளை அவள் யாருடனையோ மொபைலில் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக, பார், எனக்கு அதிக நேரம் இல்லை. நான் சொன்னதை செய். சரியான நேரத்தில் அங்கே வந்துவிடு. எனக்கு தெரியாது. நான் இதை செய்யத்தான் வேண்டும். இப்போது என் இதயம் மிகவும் அமைதியற்று இருக்கிறது. என்னால் இப்போது பொறுத்து கொள்ள முடியவில்லை. அம்மா எனக்கு எப்போது திருமணம் செய்து வைப்பார் என்று தெரியவில்லை. நான் இதை என் வாழ்க்கையில் விரைவில் செய்ய விரும்புகிறேன் என்றாள். அவள் பேசுவது எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. நான் கவனமாக கேட்கத் தொடங்கினேன். அவள் மேலும் சொன்னாள், நான் முடிவு செய்து விட்டேன். இனி நான் இதை செய்து கொண்டே இருப்பேன். என்னால் அதை தாங்க முடியவில்லை என்றாள். திலகவதியின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவள் திருமண உறவு கொள்ள விருப்பம் தெரிவித்தாள். அதுவும் ஒரு அந்நியனுடன். இந்த பேச்சுக்கள் அவளுக்கு சரியானதா? நான் அவளிடம் சென்று என்ன பேசுகிறாய் என்று கேட்க விரும்பினேன். ஆனால் அவள் மேலும் சொன்ன விஷயங்களை கேட்டு அதிர்ந்து போனேன். அவள் சொன்னாள், மேலும் சரண், அங்கே நீ மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. உன்னுடன் 2, 3 இளைஞர்களும் இருக்க வேண்டும். நான் ஒருவனுடன் மட்டும் இதை செய்ய முடியாது. அங்கே 2, 3 இளைஞர்கள் இருந்தால்தான் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் அதில் சந்தோஷம் இருக்காது என்றாள். அவளுடைய இந்த அநாகரிகமான பேச்சுக்களை கேட்டு என் காது மடல்கள் சிவந்து போயின. சிறிது நேரத்தில் அவள் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். நான் முன்னிருப்பதை பார்த்து ஒரு பக்கமாக விலக்கிச் சென்றாள். அவள் நெற்றியில் எந்த சுருக்கமும் இல்லை. முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. அவள் அவ்வளவு எளிதாக இந்த வார்த்தைகளை பேசினாள். இது அவளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பது போல. ஆனால் அவளுடைய இது போன்ற பேச்சுக்களை கேட்டு என் மூளை செயலிழந்து போயிருந்தது. திலகவதி எங்கள் வீட்டின் மரியாதை. அவள் ஏதாவது தவறு செய்தால் எங்கள் குடும்பத்திற்குத்தான் அவமானம் ஏற்படும். நான் இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் விரைவாக தண்ணீர் குடித்து அறைக்கு திரும்பினேன். அந்த இரவு எனக்கு ஒரு தண்டனை போல இருந்தது. நான் படுக்கையில் படுத்தேன். ஆனால் தூக்கம் வெகு தூரம் இருந்தது. நான் என் கணவர் வசந்தனின் முதுகை பார்த்து அவரை எழுப்பி இதையெல்லாம் சொல்ல நினைத்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் ஒரு பெண் மீது நான் குற்றம் சுமத்த முடியாது.
எப்படியும் திலகவதியை யாரும் விரும்பவில்லை. ஆனால் நான் அவள் மீது இந்த கேவலமான குற்றச்சாட்டை சுமத்தினால் எல்லோரும் எனக்கு எதிராக மாறிவிடுவார்கள். எனக்கு திருமணமாகி 1 மாதம்தான் ஆகிறது. அதனால் என் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் எந்த ஒரு செயலையும் நான் இவ்வளவு சீக்கிரம் எடுக்க விரும்பவில்லை. காலம் செல்ல செல்ல நான் அமைதியாக இருந்தேன். நான் என் கணவர் வசந்தனிடம் இது பற்றி பேச சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன். கடைசியில் அதிகாலை 4 மணிக்கு மேல் எனக்கு தூக்கம் வந்தது. ஆனால் என்னால் அதிக நேரம் தூங்க முடியவில்லை. சூரியன் உதித்தவுடன் நான் எழுந்து வீட்டில் உள்ள பெண்களுடன் காலை உணவு தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தேன். நான் திரும்ப திரும்ப திலகவதியின் தாயை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த குடும்பத்தில் அவர்தான் திலகவதியை மிகவும் நேசித்த ஒரே பெண். மற்றவர்கள் அவளை பார்ப்பதை கூட விரும்பவில்லை. திடீரென நான் அவர்கள் மகளின் செயல்களை பற்றி அவள் இரவில் பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று என் மனம் நினைத்தது. ஆனால் பின்னர் ஒருவேளை அதனால் எந்த பயனும் இருக்காது என்று நினைத்தேன். ஒருவேளை அவர்கள் என்னை நம்புவார்களோ இல்லையோ, ஆனால் என் மனசாட்சி என்னை அமைதியாக இருக்க விடவில்லை. காலை உணவு சாப்பிட்ட பிறகு நான் புறாக்களுக்கு தானியம் போட மேலே சென்றேன். இந்த ஆர்வம் என் கணவர் வசந்தனின் பொழுதுபோக்காக இருந்தது. அவரை தவிர வீட்டில் புறாக்கள் யாரும் வளர்ப்பதில்லை. அவர் கூரையில் ஒரு பெரிய பானையை தொங்கவிட்டிருந்தார். அதில் பல புறாக்களை வளர்த்திருந்தார். நான் புறாக்களுக்கு தண்ணீர் வைத்துவிட்டு கீழே இறங்கி வரத் தொடங்கினேன். அப்போது என் பார்வை கூரையின் ஓரத்தில் சுவரில் சாய்ந்து மொபைல் பார்த்து கொண்டிருந்த திலகவதி மீது விழுந்தது. என்னை பார்த்ததும் அவள் திடுக்கிட்டாள். அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் என்று புரிந்தது. திடீரென என் மனதில் தவறான எண்ணங்கள் வரத் தொடங்கின. நிச்சயமாக அவள் மொபைலில் ஏதோ தவறானவற்றை பார்த்து கொண்டிருந்தாள். அதனால்தான் நான் வந்ததும் பயந்து போனாள். இவ்வளவு சிறிய வயதில் இந்த பெண் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாளே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவளிடம் ஏதோ சொல்லப் போனேன். அதற்குள் அவள் அங்கிருந்து உடனே ஓடிவிட்டாள். என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக எல்லாம் இருந்தது. அவள் கடைசியில் என்ன செய்ய விரும்புகிறாள் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவள் மிக முக்கியமான ஏதோ தவறு செய்ய போகிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு மொத்த குடும்பத்திற்கும் அவமானம் ஏற்படும். ஆனால் என்னால் யாரிடமும் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. எனக்கு இந்த நாட்கள் மகிழ்ச்சியாக இல்லை. மாறாக ஏதோ ஒரு தண்டனை போல ஆகிவிட்டன. திலகவதியின் உண்மையை அறிந்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. குறிப்பாக சரஸ்வதி அக்கா மீது கோபமும் வந்தது. திலகவதியின் அம்மாவின் பெயர் சரஸ்வதி. அவரை அக்கா என்றுதான் அழைப்பேன். அவர் தன் ஒரே மகளை எப்படி வளர்த்திருக்கிறார் என்று. அவளுடைய தந்தை அடிக்கடி அவளிடம் கோபப்படுவார். குறிப்பாக அவளுடைய பொறுப்பற்ற தன்மையால் அவளுடைய கவலையற்ற பழக்கம் எல்லோருக்கும் பிடிக்கவில்லை. அவள் வெளியே சென்றால் நீண்ட நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்புவாள். என் மாமியார் தன் பேத்தியின் இந்த செயல்களால் மிகவும் எரிச்சல் அடைந்தார் மற்றும் திலகவதியை மிகவும் திட்டினார். ஆனால் திலகவதி ஒரு காதில் கேட்டு மற்ற காதில் எல்லாவற்றையும் விட்டுவிடுவாள். அந்த நாளும் வழக்கம் போல் கடந்து சென்றது. அடுத்த காலையில் காலை உணவு மேஜையில் திலகவதி அலங்கரித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். என் மாமியார் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, திலகவதி, நீ எங்கே போகிறாய்? உனக்கு மூளை சரியாக இருக்கிறதா? வீட்டில் அனுமதி வாங்கினாயா இல்லையா என்று கேட்டார். திலகவதி தன் பாட்டியை பார்த்து எதுவும் சொல்லாமல் காலை உணவை சாப்பிடத் தொடங்கினாள். அவள் தன் பாட்டியை புறக்கணிக்கும் ஒரே குழந்தை. திலகவதி எல்லோரையும் இப்படித்தான் புறக்கணித்தாள். யாரிடமும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தாள். ஒருவேளை அவளுடைய வளர்ப்பு அப்படித்தான் இருந்திருக்கலாம். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் எல்லா கேள்விகளையும் புறக்கணித்து விட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள். பின்னால் எல்லோரும் அவள் தாயை குறை கூறிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயம் சரஸ்வதி அக்காவின் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. இந்த பெண் கடைசியில் என்ன செய்ய விரும்புகிறாள் என்று ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை தன் மகளின் செயல்கள் அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவளுடைய புன்னகை எனக்கு ஒரு பெரிய ஆபத்தின் அறிகுறியாக தோன்றியது. திலகவதி திரும்புவதற்காக நான் காத்திருந்தேன். அதனால் உண்மை வெளிவரும். திலகவதி நேற்று சரண் என்ற பையனிடம் 3-4 வேறு இளைஞர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். அவள் அவர்களுடன் எந்த மாதிரியான விளையாட்டில் ஈடுபடச் சென்றிருந்தாள். அவர்களுடன் பாவம் செய்ய சென்று இருந்தாள். இதை நினைக்கும் போது என் உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டது. திலகவதி மாலையில் சோர்வாக திரும்பி வந்தாள். நேராக தன் அறைக்கு சென்று தூங்கிவிட்டாள். அவள் மிகவும் சோர்வாக இருந்ததால் எழுந்திருக்கவே இல்லை. நான் அவளை 2-3 முறை சாப்பிட அழைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் மறுத்துவிட்டாள்.
இதை பார்த்தபோது இந்த பெண் நடத்தையில் சுத்தமாக சரியில்லை என்று நான் உறுதியாக நம்பினேன். என் மனம் அவளிடமிருந்து விலகியது. எனக்கு அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டது. மாறாக அருவருப்பாகவும் உணர்ந்தேன். அவளை கொன்றுவிட வேண்டும் போல் இருந்தது. எது சரி எது தவறு என்று தெரியாத ஒரு பெண்ணுக்கு வாழ எந்த உரிமையும் இல்லை. என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் வரத் தொடங்கின. நான் மிகவும் சிரமப்பட்டு என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் மற்றும் என் அறைக்கு சென்று உட்கார்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவர் வசந்த் தன் நண்பர்களை பார்க்க வெளியில் சென்று விட்டார். என்னை என் மாமியார் அறைக்கு அழைத்தார். அங்கே ஏற்கனவே என் நாத்தனார் மற்றும் கணவரின் தம்பி மனைவி அமர்ந்திருந்தனர். அவர்கள் மாமியாருடன் பேசிக் கொண்டிருந்தனர். நானும் அவர்களுடன் சென்று அமர்ந்தேன். திடீரென திலகவதியை பற்றி பேச்சு வந்தது. என் கணவரின் தம்பி மனைவி மாமியாரிடம், நீங்கள் தேவையில்லாமல் திலகவதியை இவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் வீட்டிற்கு அனுப்புங்கள். தேவையில்லாமல் எல்லா நேரத்திலும் வீட்டில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றாள். அவள் காரணமாக எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள். நேற்றும் என் கணவர், இந்த பெண் நமது மானத்தை காப்பாற்ற மாட்டாள், இவள் என்ன செய்ய போகிறாள் என்று தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என்றார். என் நாத்தனாரும் அதே விஷயத்தை தான் சொல்லத் தொடங்கினார். ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு என் மாமியார், விடுங்கள், அவள் அடுத்த வீட்டு பெண், சில நாட்களின் விருந்தினர், பிறகு சென்று விடுவாள். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். அடுத்த வீட்டு பெண் என்ற இந்த வார்த்தை என் காதுகளில் விழுந்தது. நான் என் மாமியாரிடம் கேட்டேன், அத்தை, அடுத்த வீட்டு பெண் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து, மருமகளே, உனக்கு தெரியாதா? சரஸ்வதிக்கு குழந்தையே இல்லை. திலகவதி அவர்கள் சொந்த மகள் இல்லை. அவள் தத்தெடுக்கப்பட்டாள். தேவையில்லாமல் அவளுக்கு நிறைய பாசத்தை கொடுத்தார்கள். இந்த பாசத்தின் காரணமாகவே அவள் கெட்டு போனாள் என்று சொன்னார். இந்த விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது திலகவதியின் அநாகரிகமான செயல்களின் உண்மை எனக்கு புரிய வந்தது. சரஸ்வதி அக்கா மெதுவாக புன்னகைப்பது, திலகவதி தாமதமாக வீட்டிற்கு வந்ததும் எதுவும் சொல்லாமல் இருப்பது, அவள் தவறுகள் தெரிந்தும் அவளை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்று எல்லா உண்மைகளும் வெளிவந்தன. அவர்கள் திலகவதியை ஒருபோதும் தங்கள் சொந்த குழந்தையாக கருதவில்லை. அதனால்தான் திலகவதி நன்றாக வளர்க்கப்படவில்லை. அவள் எப்படிப்பட்ட வீட்டில் பிறந்தாள் என்று திலகவதிக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதாவது அவளுடைய எதிர்காலம் முற்றிலும் இருட்டில் இருந்தது. அவளுடைய உலகமும் வாழ்க்கையும் இரண்டும் பாழாகிவிட்டன. இன்று முதல் முறையாக எனக்கு திலகவதிக்காக வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் உண்மை வேறு ஒன்றாக இருந்தது. அது எனக்கு இன்னும் தெரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் நான் அவளை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். என் சந்தேகம் மெதுவாக உண்மையாக மாறிக்கொண்டிருந்தது. அவள் தடுமாறிய கால்களுடன் நடந்து கொண்டிருந்தாள். இது அவள் நிச்சயமாக ஏதோ தவறு செய்தாள் என்பதற்கான அறிகுறி. என் மாமியார் அவளை பலமுறை கண்டித்தார். ஆனால் அவள் வழக்கம் போல புறக்கணித்து தன் தாயின் கைகளில் ஒட்டி கொண்டாள். அவளுடைய தாய் அவளுக்காக புதிய காலை உணவை தயார் செய்து அவள் முன் வைத்தார். அதை அவள் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். இன்று நானும் அவளுடன் அமர்ந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கினேன். அவளுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பது என் நோக்கமாக இருந்தது. இந்த பெண் தவறான சவகாசத்தில் விழுந்து விட்டாள் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் அவள் என்னுடன் இருந்தால் நான் அவளை சரியாக வளர்க்க முடியும். மேலும் அவளை தீய வழியிலிருந்து விலக்கி நல்ல வழியில் கொண்டு வர முடியும். ஆனால் அவள் உண்மையில் வேறு ஏதோ ஒன்று. எனக்கு அதை பற்றி தெரியாது என்று எனக்கு தெரியவில்லை. நீண்ட நேரம் அவள் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தாள். பின்னர் எழுந்து தன் அறைக்கு சென்றாள். இந்த நேரத்தில் அவளை பற்றி எதுவும் என்னிடம் சொல்லவில்லை. அந்த பெண் துணிச்சலாக மட்டும் இல்லாமல் மிகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறாள் என்று நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் அவள் வீட்டில் நடக்கும் எந்த விஷயத்தையும் கண்டுகொள்வதில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மீண்டும் குளித்துவிட்டு வெளியே வந்தாள். ஒரு பெரிய போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு தன் தாயிடம் விடைபெற்று சென்று விட்டாள். இன்று என் பொறுமை எல்லை மீறிவிட்டது. அவளுடைய தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் கோபத்துடன் அவரை பார்த்து, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? உங்கள் மகளை இப்படி எப்படி போக அனுமதித்தீர்கள்? அவள் ஒரு இளம் பெண். அவள் தவறான பாதையில் செல்லலாம், தவறான சகவாசத்தில் விழலாம் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் அவளை சரியாக வளர்க்கவில்லை என்று கேட்டேன். சரஸ்வதி அக்கா என்னை பார்த்து ஆச்சரியத்துடன், பார் மீரா, நீ இந்த வீட்டிற்கு மருமகள். நீ இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கின்றாய். எங்கள் வீட்டு விஷயங்களை பற்றி உனக்கு அதிகமாக தெரியாது. அதனால் நீ அதிகம் பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. உனக்கு இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது. உன் திருமணத்தில் கவனம் செலுத்து. என் கணவர் மற்றும் என் மகள் என்ன செய்கிறார்கள் என்பது எங்கள் பிரச்சனை. என் மகள் என்ன செய்கிறாள், எங்கே போகிறாள் என்பது அவளுக்கும் எனக்கும் உள்ள விஷயம்.
அவளை கண்காணிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் நீ யார் என்று கேட்டார். அவரின் இந்த கேள்விகளை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தன் குழந்தைக்கு ஒரு தாய் இப்படியெல்லாம் கூட செய்வாளா என்று. நான் கோபத்தில் அறைக்கு சென்று அமர்ந்தேன். ஆனால் என்னால் என்னை சுத்தமாக கட்டுப்படுத்த முடியவில்லை. மதியம் திலகவதி வீட்டிற்கு திரும்பி வந்தாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான சோர்வு தெரிந்தது. நான் அவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தேன். அவள் உடனடியாக முழு டம்ளரையும் ஒரே மூச்சில் குடித்து விட்டாள். அவள் என்னை பார்த்து என் உடல்நிலையை பற்றி விசாரிக்க தொடங்கினாள். பிறகு தன் பாட்டி மற்றும் தன் தாயை பற்றியும் விசாரித்தாள். நான் மெதுவாக எல்லோரையும் பற்றி சொன்னேன். அதற்கு அவள், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், மேலும் தூங்கப் போகிறேன். சிறிது நேரம் கழித்து மதிய உணவு கொடுங்கள், ஏனென்றால் எனக்கு பசிக்கிறது என்று மட்டும் சொன்னாள். நானும் தலையை அசைத்தேன். ஏனென்றால் அவளை சரியான பாதையில் கொண்டு வருவது என்று நான் மனதிற்குள் முடிவு செய்துவிட்டேன். ஆனால் இன்று உண்மை எப்படி வெளிவரப் போகிறது என்று எனக்கு தெரியாது. சிறிது நேரம் கழித்து நான் அறைக்குள் சென்றபோது அவள் தன் அறையில் இருந்த சிறிய பூஜை அறையில் கடவுளின் காலடியில் தலை சாய்ந்து அமர்ந்திருந்தாள். நான் அங்கேயே கட்டிலில் அமர்ந்து அவள் வருவதற்காக காத்திருந்தேன். அவள் வந்தவுடன் நான் அவளுக்கு உணவு கொடுக்கலாம் என்று. ஆனால் இன்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. திலகவதி எப்போது இவ்வளவு கடவுள் நம்பிக்கை உள்ளவளானாள்? கடவுளுடன் இவ்வளவு நேரம் செலவிடுகிறாள் என்று. ஆனால் நான் அவள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவள் கடவுளின் காலடியில் தலை சாய்ந்து நீண்ட நேரம் இருந்ததால் நான் எழுந்து அவள் அருகே சென்றேன். நான் அவளின் தோளை பிடித்து அசைத்த போது நான் அலறினேன். நான் உடனடியாக அவள் நெஞ்சில் கை வைத்து பார்த்தேன். அவள் இதய துடிப்பு நின்று போயிருந்தது. மூக்கின் மீது கை வைத்தேன். அங்கே மூச்சு வரவில்லை. அவளுடைய மணிக்கட்டை பரிசோதித்தேன். ஆனால் நாடி துடிப்பும் நின்று போயிருந்தது. அவள் உயிர் அவளுடைய உடலை விட்டு பிரிந்து விட்டது. பயத்தில் என் இதயம் வெளியே வருவது போல் இருந்தது. நான் உடனடியாக கூச்சலிட்டு எல்லோரையும் அறைக்குள் அழைத்தேன். அதிர்ஷ்டவசமாக வீட்டில் 2 ஆண்கள் இருந்தனர். உடனடியாக திலகவதியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கே சென்றவுடன் திலகவதி 1 மணி நேரத்திற்கு முன்பே மாரடைப்பால் இறந்துவிட்டாள் என்ற உண்மை எங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. நாங்கள் அனைவரும் அங்கேயே அழுது கூச்சலிடத் தொடங்கினோம். சிறிது நேரத்திலேயே திலகவதியின் இறுதிச் சடங்குகள் முடிக்கப்பட்டன. எல்லோரு வாயிலும் ஒரே விஷயம்தான், அந்த பெண் எவ்வளவு நல்லவள், அவளுக்கு நிகரே இல்லை. இப்படிப்பட்ட மரணம் அதிர்ஷ்டசாலிக்குத்தான் கிடைக்கும். எல்லோரும் இதையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்கள் வீட்டார்களின் முகங்கள் வாடி போயிருந்தன. வீதியில் உள்ளவர்களும் சிலர் அவளுடைய நல்ல குணங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் அவளுடைய தவறுகளை பற்றி பேசினர். இந்த பெண் மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வந்தாள், எங்கே சென்றாள் என்று தெரியவில்லை என்று. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு எங்கள் அனைவருக்கும் என்ன உண்மை வெளிவரப் போகிறது என்று எங்களுக்கே தெரியாது. சரஸ்வதி அக்கா அழுது அழுது மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அவருடைய நிலைமை அவ்வளவு மோசமாகிவிட்டது. அவர் மீது எனக்கு பரிதாபம் வந்தது. கணவரின் அண்ணன் அவரை மிகவும் சிரமப்பட்டு தாங்கிக் கொண்டிருந்தார். திலகவதி தன் தாயுடன் மட்டுமே பேசுவாள், வேறு யாரிடமும் பேச மாட்டாள் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் அவளை புறக்கணித்ததும் அவளை சரியாக வளர்க்காததும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இன்று அது திலகவதி எங்களுடன் இல்லாததற்கான விளைவு என்று நான் நினைத்தேன். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு சில சீருடை அணிந்தவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளிலிருந்து அவர்கள் ஏதோ ஒரு நிறுவனத்துடன் தொடர்புடையவர்கள் என்று தெரிந்தது. அவர்கள் வந்தவுடன் சரஸ்வதி அக்காவின் பெயரை கேட்டார்கள். உடனடியாக அக்கா அவர்களை சந்திக்க வந்தார். அவர்கள் விருந்தினர் அறையில் அமர வைக்கப்பட்டனர். தண்ணீர் கொடுத்த பிறகு நாங்கள் அனைவரும் அங்கேயே அமர்ந்தோம். நான் அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டேன். அவர்கள், பாருங்கள், உங்கள் மகள் எங்கள் நிறுவனத்திற்காக நிறைய செய்திருக்கிறார், அவளுக்கு ஈடு இணையில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் மேலும், உங்கள் மகள் மனிதநேயத்தின் ஒரு உயர்ந்த உதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளார். அவர் முதியவர்கள் மற்றும் வயதானவர்களுக்காக செய்த சேவை தனித்துவமானது. கடவுள் அவளுக்கு சொர்க்கத்தில் இடமளிக்கட்டும், அவளுடைய ஆத்மா சாந்தியடையட்டும். இந்த பெண் ஆதரவற்ற முதியவர்கள் தங்கள் மீதி வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவிச் சென்றுள்ளார். அவர் ஏழை குழந்தைகளுக்கும் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பள்ளிகளை கட்டியுள்ளார். அவர் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். இப்போது மக்கள் தொடர்ந்து இந்த நிறுவனத்துடன் இணைந்து வருகிறார்கள். நீங்கள் சமூக ஊடகங்களில் சென்றால் உங்கள் மகள் என்ன செய்துள்ளார் என்று உங்களுக்கே தெரியும். உங்கள் மகளை இவ்வளவு நன்றாக வளர்த்ததற்காக நாங்கள் உங்களை பாராட்ட வந்திருக்கிறோம். உங்கள் மகளுடன் சரணும் அவருடைய நண்பர்களும் அவருக்கு நிறைய உதவியுள்ளனர். அவரை போன்ற இளைஞர்களும் மக்களுக்கு சேவை செய்யலாம் என்று நாங்களும் அவர்களை பாராட்டியுள்ளோம்.
உங்கள் மகள் விதவைகள் மற்றும் அனாதைகளுக்காக நிறைய செய்துள்ளார். அவர் நிறைய ஏழைகளின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைத்திருக்கிறார். அதற்கு அளவே இல்லை. உங்கள் மகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை என்றனர். அதே சமயம் எங்கள் குடும்பம் முழுவதும் அவர்கள் சொல்வதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் சரஸ்வதி அக்கா முன் ஒரு பெரிய தொகையை வைத்து, உங்கள் மகள் எங்கள் நிறுவனத்திற்காக இவ்வளவு செய்திருக்கிறார். இது அவருடைய பங்கில் ஒரு சிறிய வெகுமதி. இதை அவருக்கு வாழும்போதே கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் இருந்தது. ஆனால் கடவுள் எதை விரும்பினாரோ அதை தடுக்க முடியாது. நாங்கள் இதை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இது உங்கள் மகளின் உழைப்பால் சம்பாதித்தது என்பதால் இதை நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்படுத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் இதை கூறிவிட்டு சென்று விட்டார்கள். நாங்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டோம். யாரும் அவளுடன் பேசக்கூட விரும்பவில்லை. நானும் அவளை வெறுப்பு மற்றும் அருவருப்பு நிறைந்த கண்களுடன் தான் பார்த்தேன். எல்லோரும் அவளை திட்டினார்கள். அவள் எங்கே போகிறாள், என்ன செய்கிறாள் என்று எல்லோரு வாயிலும் அதே விஷயம்தான் இருந்தது. இன்று எல்லோருக்கும் உண்மை தெரிந்தபோது எல்லோர் கண்களிலும் திலகவதியை நினைத்து பெருமை இருந்தது. அவள் எப்படிப்பட்ட மேன்மையான மரணத்தை பெற்றாள் என்று இன்று எனக்கு தெரிந்தது. அவளுடைய ஆத்மா இவ்வளவு எளிதாக எப்படி பெரிதது. இன்று என் புகுந்த வீட்டை பற்றி நான் பெருமையாக உணர்ந்தேன். என் திருமணம் எவ்வளவு நல்ல இடத்தில் நடந்தது. அதே சமயம் நான் என் சரஸ்வதி அக்காவை பார்த்தேன். இன்றும் அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. எல்லோரும் அவளிடம் இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எனக்கு எல்லாம் முன்பே தெரியும். என் திலகவதி என்னிடம் எல்லாவற்றையும் சொல்வாள். ஆனால் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவள் என்னிடம் சத்தியம் வாங்கினாள். அவள் மிகவும் அமைதியாக உழைப்பேன். என் வெற்றி எல்லோருக்கும் பதில் சொல்லும் என்று சொல்வாள். இன்று அவள் அதை செய்துவிட்டாள். என் திலகவதி பற்றி எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று சொன்னாள். இதை கூறிவிட்டு சரஸ்வதி அக்கா தன் அறைக்கு சென்று விட்டார். இன்று திலகவதியை பற்றி நான் எவ்வளவு தவறாக நினைத்தேன் என்று என் எண்ணத்தை பற்றி நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்தது என்ற கருத்தை சொல்லுங்கள். கதையை லைக் செய்யுங்கள்.